எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொங்கு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாப்பாடு தாங்க பார்க்க போகிறோம். வீட்டுக்கு உறமுறை வராங்களா 10 நிமிஷத்தில் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் செய்கிற ஒரே சாப்பாடு இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு தாங்க. பிரியாணியெல்லாம் தோற்று போய் அக்கட்டாலும் நிற்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு. எத்தனையோ விதவிதமான வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் இந்த அரிசியும் பருப்பு சாப்பாட்டுடைய டேஸ்ட் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. கொங்கு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. குக்கர் வச்சு அதில் கடலெண்ணெய் ஊற்றி சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. சீரகம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே தாராளமாக சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் இது 3யும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேங்க. இது இந்த அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கு பயங்கரமான டேஸ்ட் கொடுக்குங்க. கூடவே ஒரு தக்காளி இது எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இவ்வளவு தாங்க இதுக்கு சேர்க்குற மசாலாவே. இதுவே அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லா பருப்புலையும் செய்யலாம். அவரைப்பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், துவரம் பருப்புலையும் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது இல்லாமல் பச்சைப்பயிரில் செய்யலாம், தட்டைப்பயிரில் செய்யலாம், எல்லாத்துலேயுமே அரிசியும் பருப்பு சாப்பாடு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போது ஊற வச்சு எடுத்த அரிசியும் பருப்பு இது கூட கலந்துக்கலாங்க. நான் இன்றைக்கி துவரம் பருப்பும் அவரைப்பருப்பும் 2 கலந்து எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எந்த பருப்பு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1½ டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு அப்படிங்கிற கணக்கில் நான் போட்டிருக்கிறேங்க. அப்புறம் தண்ணி நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அந்த அளவு தண்ணி வைக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2½ டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேனுங்க. போட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த அரிசியும் பருப்போட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா தளபுலன்னு கொதிக்கும்போது மூடி வச்சு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான கொங்கு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாப்பாடு ரெடிங்க. இந்த சாப்பாடு இருந்தால் போதுங்க, இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு அட்டகாசமான சைட் டிஷ் அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செமையாக இருக்குங்க. அப்புறம் முட்டை ஃப்ரை நல்லாயிருக்கும், ஊறுகாய் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இது கூட எருமை தயிர் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டான காம்பினேஷனுங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் சைடு வாரத்தில் ஒரு நாளாவது அரிசியும் பருப்பும் செய்யாத வீட்டே இருக்காதுங்க. அவ்வளோ எங்கள் எல்லாத்துக்குமே இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இது முட்டை ஃப்ரையோடையும் தயிரோடையும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஊறுகாய் கூட இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க.